மைக்கேம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் நாடு முழுக்க பரவிட்டு இருக்கு. திமுகவும் இப்போ சேர்ந்துக்கிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றும் பழனி கோயில் விவகாரத்தை சிபிஐக்கு மாற்றணும்னு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் ஜாமீன் மனு வேணும் அப்படின்ட்டு வழக்கு தொடர்ந்துருக்காரு. மற்றும் ஒன் லாஸ்ட் டைம் ஜனநாயகன் திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. அமைச்சர்கள்லாம் நேரடியாக போய் FDFS பார்த்துருக்காங்க. அரசியல் வட்டாரத்தில் இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னைக்கு நடந்திருக்கு. இதை பற்றி தான் இன்னைக்கு டிகோட் பண்ண போகிறோம். என்னங்க போகிற போக்கில் பெரும் வரவேற்பு மக்கள்கிட்ட பெற்றிருக்கு நீங்களா சொல்கிறீங்களா? ப்ரொமோஷன் பண்ணுறீங்களா? இல்லை சார், அதனால் கட் பண்ணிடுறேன் சார். கட் பண்ணலாமா? நான் போட்டோம். இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. பலவரும் ஆனந்த கண்ணீர் வடிச்சிருக்காங்க. ஆமாம், அமைச்சர்கள் உட்பட. அது கேமரா முன்னாடி வடிக்கிறது தான் நமக்கு நெருடலாக இருக்குது. ஆமாம், நீங்கள் பெரிய துக்கம் ஒரு வீட்டில் ஒரு மரணம் இந்த மாதிரி துக்கம் நடந்த வீட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் சில பேர் அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த இதில் அந்த ஆண்களோ இல்லை இதுவோ பார்த்தீங்கன்னா துக்கம் இருக்கும், வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது பண்ணியா, இது பண்ணியா, இது பண்ணியான்னு யாராவது பேசுனா சொல்லுவாங்க. சில பேர் திடீர்னு கண் கலங்குவாங்க, மறுபடியும் அப்படி சுதாரிச்சுக்குவாங்க. சிலர் தனியாக போய் அழுதுட்டு வருவாங்க. இது அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பெண்கள்கிட்ட என்ன பழக்கம்னா, சிலர் இதுவே இருக்குது, உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அது போடி இந்த பந்தலில் பாவக்கா போகையில் பார்த்துக்கலான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ரெண்டு ஒப்பாரி வீட்டில் அழுதுகிட்டே பந்தலில் பாவக்கா இருக்குது, என்னாக்கா பண்ணலாம் அப்படின்னு, போகையில் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது கதையும் பேசிட்டு இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் வருவாங்க புதுசாக சொந்த ஒன்று எல்லாரும் கட்டி பிடிச்சி அழுதுக்குன்னு ஒப்பாரி வைப்பாங்க. கொஞ்ச நேரம் போது மறுபடியும் சாதாரணமாக அது காபி போடலையா, டீ போடலாம், இப்படி இது ஒரு டீம் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த புதுசாக அந்த பரிமளம் அன்கோன்னு ஒரு படம் வந்துருக்கு, ரொம்ப அற்புதமாக அந்த சீனை அமைச்சிருப்பாங்க. அவர் இவர் அக்கா இருந்திருப்பாங்க. அவர் போயிட்டு வராங்க, நீ வரலையா, இன்னும் கிளம்பி வரலையா அப்படின்னுவார். இருங்க வர்றேன், பாடி எப்போ எடுக்கிறீங்கன்னா, பாடி எங்கள் அக்கா இது உனக்கு பாடியாக தெரியுதான்னு. இல்லை என்னடா இது செத்து போனால் பாடின்னு தான் சொல்லுவாங்க, இதுக்கு போய் இவர் கோச்சிக்கிறாரு அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் எங்கே இருக்கிற அப்படின்னோன்னா, வழியில் சாப்பிட்டுட்டு நான் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன், எங்கள் அக்கா இங்கே செத்து கிடார உனக்கு சாப்பாடு, ஏங்க பசிக்குது இல்லை, நாங்கள் சாப்பிட வேணாவா அப்படின்ட்டு. அப்புறம் நாங்கள்லாம் பஸ்ஸிலலாம் வர முடியாது, கார் வச்சு தான் வருவோன்னு காரில் வருவேன். அப்புறம் அவங்க பட்டு புடவை கேட்பாங்க, என்ன பட்டு புடவை வைக்கிறீங்க, 10,000 வைக்கிறீங்க, அப்படி இப்படி சண்டை நடக்கும். ஆனால் இவ்வளோ பேசினாலும் அந்த சாவு வீட்டில் நுழையும் போது ஒரு அழுகை கொடுப்பாங்க பாருங்க, அப்படியே பல்ல கடிப்பாப்புல. இவர் இவர் ஜெயராம் என்ன இவ்வளோ பேசிட்டு இவ பாடுற ஒரு அழுகையை காட்டுறான்னு, அந்த மாதிரி டக்குன்னு சில பேருக்குலாம் அது வரும். அதை பார்த்தோன்னே அப்படியே ஒரு இதை ஆக்டிங் கொடுத்துருவாங்க இயற்கையாகவே. நம்மக்கிட்ட பல நடிகையர் திலகங்கள்லாம் இருக்காங்க நம்மை சுற்றி. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், படம் வந்திருக்குது 2 நாள் பொறுத்து பார்க்குறீங்க, பார்த்துட்டு போங்க. ஏன் விஜய் மனசில் இடம் பிடிக்கணும்னு இந்த வேலையெல்லாம் பண்ணுறீங்க? சுற்றி கேமரா செட் பண்ணிட்டாங்க, லைட்டு கேமராக்கு மேலே லைட்டு வேறு, ஏன்னா இருட்டில் தெரியாதுல்ல. அண்ணா நீங்கள் மட்டும்தான் படம் பார்க்கணுன்னா, நீங்கள் மட்டும் இது பண்ணுன்னா, மற்றவங்களாம் அப்படியே படம் பார்த்துன்னு இருக்குப்பா, எங்கெங்கே திரும்பாதீங்க, அவரை பார்க்காதீங்க, ரெடி ஆக்ஷன் அப்படின்னோன்னா உடனே இவர் எடுத்துக்கின்னு தொடங்கிறாரு பர்வேஸ். அப்புறம் இன்னொருத்திட்ட போய் பார்த்துன்னுக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேமரா காமிச்சின்னு என்ன பண்ணுவார், அவர் என்னடா நடிக்க சொல்கிறான்னு கூட சொல்லிட்டு அவர் அழுகுறாரு. இன்னொருத்தருக்கு அழுக வரல, ரஜினிகாந்த் மாதிரி அழுகுறாரு, இந்த கண்ணை மட்டும் அப்படி கசக்கிட்டு. இப்போ பல அமைச்சர்களுக்கு இப்போ பிரச்சனையாக இருக்கும், ஐயோ எல்லாம் அழுது வச்சுட்டாங்களே, நம்ம அழுகணுமா வேணாம். அந்த காலில் விழுற கதை ஜெயலலிதா பீரியடில், காலில் உழாதவன் சிக்கலை, ஐயோ நம்ம காலில் விழாமல் இருந்தால் நமக்கு பதவிக்கு பிரச்சனை வந்துடுமோ, எல்லாம் விழுந்து கதை, அழவ விட்டோமோ அந்த மாதிரி அழாம விட்டோமோன்ற மாதிரி பலருக்கும் சிக்கலாக இருக்கும். அதை மேடப் பண்ணிக்கலாம். நாளைக்கு எங்கேயாவது தலைவர் முன்னாடி பேசும்போது ஜனநாயக போது அப்படி இப்படின்னு எதாவது அழுது பண்ணிக்கலான்ற மாதிரி. அரசியலே நடிப்பு தானே. நீங்கள் ஏன் அப்படி ஆகுறீங்க தான் கேட்குறேன். திராவிட தலைவர்கள் மாதிரி எதுக்கு ஆகுறீங்க? திராவிட கட்சிகள் தான் தம்பி அந்த இதை கவனிங்க தம்பி, கொடுத்தாருல ஜெர்க்குக்கு அப்படி அவர் துரைமுருகன், அதுதான் தூக்கி ஓரம் உட்கார வச்சாங்க. ஆனாலும் தம்பி கடைசி காலம் தம்பி, நான் அந்த தேர்தலோடு நிற்கணும்னு பார்க்கணும். ஏன்னா தோற்றுருவேன், நான் நீ ஜெயிக்க மாட்டேன், நான் போன தடவை 800 ஓட்டு தான். இல்லை தம்பி என்னாரு நிற்க வச்சாங்க, உள்ளதான் போச்சு. அப்போது இந்த ஜெர்க் கொடுக்கறது, இந்த அழுவுறது யார்? என்னை பார்த்தா கலைஞர் அவர்களே. யார் அழுவுறதுக்கு பேர் போனவர் யார்? பட்டுன்னு சொல்லுங்கள். அழுவுறதுக்கு பேர் போனவர் ஆமாம், திமுக இல்லையா? இப்போ வெளியே வந்துட்டார் வைகோங்க. நான் நீங்கள் அரசியலை பார்க்க அழுவுறதுன்னா அவர் தாங்க. அப்படி சும்மா அப்படி இழுத்து விட்டு அப்படி அழுதாருன்னா அவள் தான் அப்படி கலங்க வச்சிருவார் எல்லாத்தையும்.
அந்த மாதிரிலாம் திராவிட தலைவர்கள். நீங்கள் ஏங்க இதெல்லாம் உருவாகுறீங்க? போங்க, நீங்கள் யதார்த்தமாக போங்க, படம் பாருங்கள், போங்க யதார்த்தமாக. எங்களுக்கு ஒரு சிரிப்பாக இருந்தது, அதான் வெளியில் எதாவது பேட்டி கொடுங்க, எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது. இருக்கும் வராமல் வந்த படம், ஆட்சியிலே இல்லாத பொழுது எவ்வளோ சவால்களுக்கு நடுவில் இப்போ அந்த படம் வெற்றி பெற்று முதலமைச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இது இருந்ததுங்க. ஓகே, வேறு விஷயம். அதுனா அழுக வருதுன்னு கேட்குறேன். அதனால் இந்த மாதிரி இதையும் கூத்துக்களையும் பார்க்குறோம். அதே நேரம் 190 டிக்கெட் நேற்று கூட பேசியிருந்தோம் மாணவிக்கு, இதையும் பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் தடுக்கப்படணும்ல. அந்த ரசிகர்களுடைய ஆர்வம், தலைவனை பார்க்கணுன்ற ஆர்வத்தை காசாக்குறீங்களே, அந்த காசாகணும்னு நாளை கூட திருப்பி கொடுக்க சொல்லுங்கள். உண்மையிலேயே பாராட்டுற ஆள் நானாக தான் இருப்பேன். ஏன்னா அவ்வளோ பேர்கிட்ட அவ்வளோ காசு போயிருக்கு. நீங்கள் பார்த்துட்டீங்களா சார்? பார்த்துட்டிங்களா? எங்கள் காலிலேருந்து இங்கே தானே இருக்கிறேன், நான் எங்கே பார்த்தேன்? நம்மளாம் ஓடிடியில் பார்க்குற ஆளுங்க, ஓட்டி பார்க்குற ஆளுங்க. அதுக்கு தான் ஓடிடி. அப்படி சாஞ்சிக்கின்னு இப்படி சாஞ்சிக்கின்னு பாத்ரூம் போகணுன்னா நிறுத்தி வச்சுட்டு, டீ குடிக்கணுன்னா வெளியில் போயிட்டு வருது, இல்லை பாதி பார்த்துக்கலாம், தாங்க முடியலடா நாளைக்கு பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஓட்டி பார்க்குற ஆட்கள். அதனால் நான் தேட்டருக்கு போகிறதெல்லாம் ரொம்ப கம்மி. டைமும் இல்லை, மனசும் கிடையாது. தலைவர் படம் வந்தால் மட்டும் தேட்டருக்கு போவோம். அதுவும் சமீப காலமெலாம் கிடையாது. ஏன்னா மனுஷன் சாவடிக்கிறாங்க. 5 பேர்னா 50 பேர் அவரே அடிக்கிறாரு இந்த வயசுலேயும். பாவம் இல்லையா? போகிறதில்ல. அதனால் இது ஒரு பக்கம்னு வச்சிங்களேன். ஆனால் அந்த ஆன்லைனில் வந்தபோது நான் பார்க்க விரும்பலை. அது ஒரு முறையற்ற விஷயம். பார்க்க விரும்பல. நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை, பார்க்க விரும்பலை. ஆனால் அது முறையற்ற தன்மை. நான் எப்போவுமே பார்க்க மாட்டேன். அந்த இன்ஸ்டாகிராமில் ரொம்ப பேர் ஒருத்தர் அனுப்பிச்சவரே இப்படி திட்டி விட்டேன், வேறு படங்கள் எதுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா நான் பார்த்து என்ன பண்ண போகிறேன்? இந்த அனுப்புகிறவரெல்லாம் வச்சுக்க இல்லை, நான் அது என்றைக்கு இருந்தாலும் வச்சுக்கேன். அவர் ஷேர் பண்ணுவார்ல, சப்போஸ் ஏதாவது பிரச்சனை பிடிக்கிறாங்கன்னா நம்மளை வரைக்கும் வரும், நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம், தேவையில்லாமல் போனோம். அதனால் இந்த இது ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிருக்குது. அமைச்சர்கள் நல்லபடியாக, அவர் படத்தில் நடித்தார், இவர்கள் தேட்டரில் நடித்தாங்க. கரெக்டாக ஆளாளுக்கு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. இருந்தாலும் விஜய் மாதிரி நடிக்க முடியல, அவங்களால நடிச்சிட்டாங்க. நேற்று தான் சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி பேசியிருந்தோம். நடிகர்களை பற்றி பல நடிகர் திலகங்கள் நம்முடன் இருக்கிறார்கள். ஒரு லட்டு கொடுத்தாரு, யோசிச்சிருப்பார், புரட்சி தலைவி பிறந்த நாளில் கொடுத்தோம் கூட கிடையாது. சரி சார், நேர் கேள்வியிலேருந்து போயிடலாம் சார். நேர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு, நீட் எதுக்கு, அவசியம் இல்லாத ஒன்று, அதுக்கு எதுக்கு அதை படித்து அது அப்ளை பண்ண போகிறதும் இல்லை, திருப்பி அதை படிக்க போகிறதும் இல்லை அப்படின்ட்டு நீட்டுக்கு நீண்ட இது போட்டு வச்சுக்கிறேன். ஆமாம், பேசேஜாக போட்டிருந்தாரு. நீட்டுக்கு முன் நீட்டுக்கு பின் அப்படி பிரித்தா அவருக்கு புரியும். ஃபீஸ் கட்டணுமே, அது கட்ட முடியாமல் தான் ரொம்ப பேர் இருக்காங்களே அப்படின்றாரு. ஃபஸ்ட்டு அதை தொடறேன். இதற்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, நீட்டுக்கு முன்னாடி அரசு பள்ளிகளில் படிக்கிறவங்க கட் ஆஃப் மார்க்கில் எழுதுவாங்க. இந்த வருஷம் மிஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த வருஷம் முடியாது. ஏன்னா அந்த வருஷம் வர டீம் வரும், அந்த கட் ஆஃபோட நீங்கள் போய் போட்டி போட முடியாது, பல பிரச்சனைகள் வரும். சரி, இந்த வருஷமே அந்த கட் ஆஃபில் போல் வெளியில் போகிறீங்கன்னா, அந்த மருத்துவக் கல்லூரிகள் வச்சுக்கிறவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரேட்டு. 1 கோடி, 50 லட்சம், 60 லட்சம், இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரேட்டு. இப்போ சொல்லுங்கள், நீட் வந்த பிறகு நீங்கள் சொல்கிறீங்க அந்த கோச்சிங் சென்டருக்கு காசு கொடுக்குறது 4 லட்சம் 5 லட்சம் கட்ட முடியாது. கோச்சிங் சென்டர்ஸ் இந்த 60 லட்சம் 70 லட்சம் 80 லட்சம் கட்ட முடியாதவங்க எவ்வளோ பேர் படிக்காமல் போனாங்க? அப்போ எது பெஸ்ட்டு? நீட்டு வந்த பிறகு 15 லட்சம் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பயந்தான் டீம்டு யூனிவர்சிட்டி ஓடுறது. இவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டு நமக்கு வியாபாரத்துக்கு ஒத்து வராதுன்ட்டு தான் டீம்டு யூனிவர்சிட்டி ஓடுறது. அதை இப்போ முறைகேடாக ஓடினாங்களா இப்போ அதிகாரிகள் துணையோட? நம்ம அதெல்லாம் பேசியிருக்கோம். அங்கே வந்து கோடியில் ஃபிக்ஸ் பண்ணலாம் டீம்டு யூனிவர்சிட்டியில். இங்கே கோட்டாவும் கொடுக்க தேவையில்ல, இங்கே தனியார் கல்லூரி கோட்டா கொடுத்தாகணும். இதெல்லாம் நீட்டில் இருக்குது. எதுவுமே தெரியாமல் பலர் பேசுறது. இன்னொன்று அவர் சொல்லியிருக்காரு, இந்த முறையை படிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், யூஸே இல்லைன்னு. கிடையவே கிடையாது. நீங்கள் +1 +2 சாதாரணமாக மாநில வழி கல்வியில் படிச்சுட்டு வர்றீங்கன்னா நீங்கள் மனப்பாட முறையில் தான் படிப்பீங்க. மனப்பாடம் பண்ணி படிப்பீங்க. அறிவியலை அப்படியே அந்த ஒவ்வொரு அந்த சூத்திரங்களையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டு வரவங்களா இருக்காங்க. மனப்பாடம் பண்ணிக்க, அவ்வளோதான். A² + B², இதுதான். அப்படி தான் படிப்பாங்க. ஏன் A², ஏன் B², ஏன் 2AB, இதெல்லாம் யாருமே கிடையாது. அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது தான் அவங்களுக்கு புரியும். மனப்பாட முறைகள் தான். நீட்டு வந்து அதை விரும்பலை. நீட்டு உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பு எக்ஸாமை விரும்புது. அதில் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதணும்னு. ஏன் அதை கொண்டு வராங்கன்னா, மெடிக்கலுக்கு போகிற ஆட்கள் அதுக்கான இதை தயாராகணும்.
அதுக்கு தான் இந்த சிலபஸ் கொண்டு வந்து படிக்க வைக்கிறாங்க. அப்போ இது படிக்கிறதுக்கான வேலையை படித்தா அங்கே நீங்கள் இதுக்காக நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ண மாட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டு படிப்பீங்க. ஏன்னா ஒரே கேள்வி 4 பதில் இருக்கும். ஆமாம். அப்போ நீங்கள் அதுக்கு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஃபில் பண்ணி கொடுக்கணும். அப்போ அது வந்து உங்களை ஒரு இதுக்கு தயார் பண்ணணும். இதோடு சேர்ந்து போகும்போது தான் உங்களுக்கு மெடிக்கல் நல்ல இதாக இருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, நீட்டுக்கு முன்னாடி அரசு பள்ளி மாணவர்கள் 40 பேர் அதிகபட்சம் மருத்துவம் பயிர்ந்தது. இவங்க நீ சொல்கிறாங்களா அரசு பள்ளி பாடத்திட்டத்தில் வரணும்னு, அதெல்லாம் ப்ரைவேட்டு ஸ்கூலு, சிபிஎஸ்சி அப்படி இப்படி வந்தவன் பணக்கார வீட்டு பிள்ளை எல்லாம். அரசு பள்ளியில் பயின்ற ஏழை மாணவர்களுக்கு கிடைச்சது வாய்ப்பு 40 பேர் தான். ஆனால் இப்போ எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த அந்த 7.5% பிறகு அரசு பள்ளி மாணவர்கள் 730 பேர் கடைசி வருஷம் போன வருஷம் போனாங்க. இது நீட்டில் கிடைச்ச வெற்றியா இல்லையா? அரசு பள்ளி மாணவர்கள், அவர்களுக்கு தனி கோட்டா இல்லை, அதில் கட் ஆஃப் கம்மியாக இருந்து கூட இருந்தால் கூட அதை வாங்கிடுவாங்க. இது ஒன்று. இப்போ நீட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க 4 வருஷம் அந்த தம்பி எழுதி 4வது வருஷம் சரி இதுக்கு மேலே எழுத வேணான்னு சொல்லி 400 சில்லற கட் ஆஃப் வரும்போது அவங்க ப்ரைவேட்டு காலேஜில் சேர்க்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு 15 லட்ச ரூபா, 5 வருஷத்துக்கு 75 லட்ச ரூபா. அவங்களுடைய ஏதோ ஒரு அறக்கட்டளை ஏதோ ஒரு இதோட உதவியில் அந்த தம்பி படிக்கிறாங்க. இதே நீங்கள் நீட்டு முன்னாடினா நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒரு வருஷத்துக்கு 40 லட்சம் 50 லட்சம் வரும். நினச்சி பார்ப்பீங்களா? இது ஒரு பெரிய இது. அப்போது நீட்டுன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்றது, அப்புறம் அங்கே வர்றதை செக் பண்ணுறதெல்லாம் பற்றி பேசுவீங்களா? ஏங்க, ஒரு நீட் தேர்வு எக்ஸாமில் அதிகாரிகள் நடைமுறைன்றது அதுதான் சிஸ்டம்னு சொல்கிறோம் நம்ம. அதில் அயோக்கியத்தனம் நடக்கும், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு பைத்தியக்காரத்தனம் பண்ணுவாங்க, ஜடையை வெட்டுவான், அதை பண்ணுவான், இதை பண்ணுவான். இதெல்லாம் நடைமுறையில் வர சிக்கல். இது அந்தந்த இதில் வந்து சொல்லி சரி பண்ண வேண்டியது. இதையும் அந்த எக்ஸாமையும் கொண்டு போய் நீங்கள் பொருத்த முடியாது. 10 நிமிஷம் லேட்டாக வந்தால் விடமாட்டாங்க தான். ஒவ்வொரு நிமிஷம் முக்கியம் அந்த எக்ஸாமில். யூபிஎஸ்சி எழுதியிருக்கீங்கல்ல? ஆமாம். எப்படி போவீங்க எக்ஸாம் சென்டருக்கு? டைம்னா அதுக்கு முன்னாடியே போய் செக்கிங்லாம். அந்த சென்டர் உங்களுக்கு ஒதுக்கணுன்னா நீங்கள் ஒரு 2 நாள் முன்னாடி போய் அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு வருவீங்களா மாட்டீங்களா? பார்த்துட்டு வருவாங்க. பார்த்துட்டு வருவீங்களா? டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ நேரம் டைம் ஆகும்? இருக்குது. எந்த டைமுக்கு போனால் அங்கே போய் சேர முடியும்? அன்னைக்கு காசை பார்க்காம ஒரு கேப்லேயோ அதுலேயோ புக் பண்ணி போகிறது, ஏன்னா கொஞ்சம் சேஃப்டியாக போகணும் அப்படின்னு பண்ணுவீங்களா மாட்டீங்களா? முன்னாடியே போயிடலாம். ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே எக்ஸாம் ஹாலுக்கு போயிடுறது. அது என்ன, எது சென்டர் பார்க்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏதாவது நினச்சிக்கிட்டே வேறு சென்டருக்கு போகிறது, அங்கேருந்து போலீஸ் ஜீப்பில் ஏற்றி கொண்டு வந்து இங்கே சேர்ப்பாங்க. இப்போ அலட்சியம் எங்கே இருக்குது? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைமுறை தவறுகள். நடைமுறை இந்த டைம்னால் இந்த டைமுக்குள்ளே இருக்கணுன்றது விதி, அதெல்லாம் மாற்ற மாட்டாங்க. அவர்களை அனுமதிக்காதுன்னா அதுக்கும் நீட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அது எந்த எக்ஸாம் இருந்தாலும் யூபிஎஸ்சி இருக்குல்ல. ஆமாம். அதே மாதிரி போட்டித் தேர்வுகள்ன்றது இந்தியா முழுவதும் இருக்குது. இவர்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த முறைகேடுகள் நடக்குது. இப்போ ராகுல் காந்திலாம் சொல்கிறாரு 152 எந்த வருஷத்துலேருந்து? 10 வருஷத்தில். 10 வருஷத்துலேருந்து. ஏன் அதுக்கு முன்னாடி 10 வருஷம் பார்க்க மாட்டேங்கிறார் ராகுல் காந்தி? செலக்டிவ் அம்னிஷா வந்துடுச்சா? பிஜேபி ஆச்சு. 2004லேருந்து 2014 ஏன் பார்க்க மாட்டேங்கிறாரு? அப்போ நீட்டு இதெல்லாம் வராத காலகட்டம்னு வச்சிங்களேன். 115 தேர்வு முறைகேடுகள் இந்த பீரியடில் 10 வருஷம் நடந்துருக்கு. இதில் டெல்லி சென்ட்ரல் ஆல் இண்டியா 27, யூபிஎஸ்சி சிடிஎஸ் 2004, எஸ்எஸ்சி சிஜிஎல் 2004, என்டிஏ 2005, இந்த மாதிரி அந்தந்த பீரியடில் நடந்தது. எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபரில் ஐபிபிஎஸ் பிஓ, ஆர்பிஐ கிரேடு பி, எஸ்எஸ்சி சிபிஓ, எய்ம்ஸ் பிஓ, எஸ்எஸ்சி எம்டிஎஸ், ஐபிபிஎஸ் கிளர்க்கு, கேட்டு, இஸ்ரோ சயின்டிஸ்ட்டு அதுலேயே நடந்தது. எஸ்எஸ்சி ஜேஇ, நீட்டு ஏஐபிஎம்டி 2010, சிஎல்ஏடி 2010, எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள், ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரி யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் நடந்திருக்குது. யூபிஎஸ்எஸ்எஸ்சி விடிஓ 2011, இந்த மாதிரி நடந்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சென்ட்ரல் ஆல் இண்டியா 27, உத்தரப்பிரதேசில் 9, குஜராத்தில் 8, மகாராஷ்டிராவில் 9, மத்திய பிரதேசில் 7, ஜம்மு காஷ்மீரில் 5, ஹரியானாவில் 5, ராஜஸ்தானில் 10, பீகாரில் 5, இப்படியே வருது. தமிழ்நாட்டில் 2, அருணாச்சல் பிரதேசம் 1, மணிப்பூர், திரிபுரா.
அதனால் இந்த மாதிரி தேர்வு இந்த முறைகேடுகள்ன்றது எல்லா பீரியட்லேயுமே நடக்கிற ஒரு விஷயம். இதை பிரியங்காவே ஒரு இதில் மத்திய பிரதேசில் நடந்த ஒரு விஷயத்துக்கு சொல்லியிருப்பாங்க. இது தேசிய அளவில் நடக்கிற ஒரு விஷயந்தான். இது வந்து இது இப்போ இங்கே இந்த நீட் விவகாரத்தில் இந்த மாணவர்கள் போராட்டத்தில் வைக்கிற கோரிக்கை அது எல்லாருக்குமே அதில் மாற்று கருத்தே கிடையாது. இது சம்மந்தமாக விசாரணை நடத்தணும். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க, கைது பண்ணிட்டாங்க. இந்த விசாரணை முறையாக நடத்தணும், இனிமேல் நடக்கூடாது. இது எல்லாமே ஓகே. தர்மேந்திர பிரதான் யாதவ் நீக்கணுமா வேணாமான்றது அவங்க அமைச்சரவை முடிவு பண்ணணும். விட்டுருந்தார் ஷஃபில் அவரை மாற்றிருப்பாங்க. இவனுங்க போய் இந்த காக்ரோச் போராட்டம் நடத்தினோட இப்போ அவங்க போய் உறுதியாக நின்றுக்குவாங்க. இதுதானே பிரச்சனை. இப்போ இதில் வந்து நீங்கள் அப்படி பேசுகிறீங்க, நீட்டு வந்து இப்படி நீட் அப்படின்னா நீட்டில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது. அந்த தேர்வை முறைப்படுத்தணும். இப்போ கோச்சிங் சென்டருக்கு 4 லட்சம் 5 லட்சம் கட்ட முடியாமல் தானேன்னு அவர் கேட்குறாரு. நியாயம்தான். கோச்சிங் சென்டருக்கு 5 லட்சம் கட்டாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பல இதை சொல்லிட்டு வரோம். கோச்சிங் சென்டர் அரசு 38 மாவட்டத்தில் 76 கோச்சிங் சென்டர் நடத்துங்க. எவ்வளோ கோடி செலவாக போகுது? ஃபஸ்ட்டு குரூப்பு அதுலேயும் நீட்டு எழுதுகிற மனநிலையில் இருக்கிற அந்த வருஷம் பாஸ் ஆகிற பசங்களுக்கு நடத்துங்க. அடுத்த வருஷம் வந்து அதாவது அவங்க +1 +2லேருந்து கூட அவங்கள ஆரம்பிங்க கோச்சிங் சென்டர்ன்றது. சேரட்டும், படிக்கட்டும். சிலபஸில் கொண்டு வாங்க, என்சிஆர்டி இதை கொண்டு வாங்க. 9ஆம் கிளாஸ்லேருந்து மெடிக்கல் படிக்க போகிற இஷ்டப்படுறவங்க இதை படிக்கலான்னு கொண்டு வாங்க. அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் கொண்டு வாங்க. இல்லை சிலபஸே மாற்றுங்க, என்ன தப்பு இருக்குது? நவோதயா பள்ளிகளும் பிஎம்சி பள்ளிகளையும் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்களே. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ இருக்குது. ஒருத்தர் சொல்கிறார், நான் உத்தரப்பிரதேசம் பார்த்துட்டு வந்தேன், எவ்வளோ மோசமாக இருக்குதான். என்ன மோசமாக இருக்குது? இது போய் பார்த்துட்டு வந்து 2-3 இடம் பார்த்தா எவ்வளோ கீழே இருந்து மேலே வந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளோட உபரி பட்ஜெட் போட்டுருக்குறோம். நவோதயா பள்ளிகள் அவ்வளோ இருக்குது. இவர் சொல்கிற இங்கே ஒரு கருத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க, ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள்லாம் ஒன்றும் இல்லைன்னு. அவன் வேறு லெவலில் இருக்கான் எல்லா விஷயத்துலையுமே. குஜராத்தில் எங்கே எல்லாத்துலேயும் டாப்பில் இருக்கான். அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் உண்மை என்னவோ அதை தேடுற வேலையை பண்ணணும். நீங்கள் எதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக கலவை சாதம் மாதிரி கலந்துக்கிட்டு இருந்தால் எல்லாமே தப்பாக தான் தெரியும். பிரித்து பாருங்கள். மாநில வழி கல்வி இருந்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. ஏன் எல்லா ஸ்டேட்டையும் ஏற்றுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் நீட்டு எதிர்க்கிறாங்க? ஏன்னா இவர்கள் அரசியல் பண்ணாங்க. அங்கே சுப்ரீம் இது 1 வருஷம் நமக்கு விலக்கு கொடுத்தாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் தரமாட்டேன்ட்டாங்க. இங்கே வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணாடை என்ன அதை பண்ண முடியுது? ஆட்சி நத்த தெரியுதா? இதுக்கு அடிமை அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிச்சா அவங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா பண்ணுற ஒன்றும் தெரில, பர்மிஷனும் இல்லை, என்ன பண்ணுறோம்? சரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். சுப்ரீம் கோர்ட்டில் போனால் எப்படி நிற்கும்? ஆனாலும் நாங்கள் முயற்சி எடுக்கிறோன்னு காமிக்கிறதுக்கு அதிமுக பண்ணிச்சு. அடிமையாச்சு, அந்த ஆட்சி இந்த ஆட்சி. இவரில் ஈஸி கிரவுண்டு கிளியர் இல்லை, ரோட்டு கிளியர். என்னத்த பண்ணுறதா? அறிவு இருக்குதா? அதை பண்ண முடியுதா? அதாவது இன்றைக்கி சொல்கிறாங்களே சினிமாவுக்கு போகிற இது முதல்வர். ஆமாம். அப்போ நம்மளுக்கெல்லாம் ஞாபகம் மருதின்னு நினச்சிட்டு இருக்காங்கல்ல வரேன் பின்னாடி. அப்போ இந்த மாதிரி கிரவுண்டு கிளியரை திட்டினாங்க. அவங்க போய் சுப்ரீம் கோர்ட்னா சொல்லிச்சு, என்ன எல்லா மாநிலத்துக்கும் இருக்குது, உனக்கு மட்டும் என்ன தனியாக ஸ்பெஷலாக அப்படின்ட்டு கிளம்புன்ட்டாங்க. அதுக்கும் திட்டு. ஒரு ஆட்சி நடத்துகிற ஏன்னா அரசியல். நாங்கள் மட்டும் வந்தால் என்ன பண்ணுவோம் தெரியுமா? முதல் கையெழுத்தை நீட்டை விளக்கணும். அப்போ அதை வச்சு தான் அரசியல் இங்கே பண்ணுறீங்க. மத்திய அரசுக்கு எதிராக அங்கே ஆட்சி நடத்துகிற அரசு மத்திய அரசோட கூட்டணியில் இருக்கிறதுனால அதிமுக அரசுக்கு எளிதாக பண்ணுறீங்க. இன்னொன்று சிஏஏ போராட்டம். சிஏஏன்னா அது வந்து நமக்கு குடியுரிமை தருகின்ற ஒரு விஷயம். அது எவ்வளோ பெரிய விஷயமாக்குனீங்க? ஏதாவது நடந்துச்சா? அது இவ்வளோ விஷயம். ஏன் எஸ்ஐஆரில் சொல்ல, இதே கே பாலகிருஷ்ணன் சொல்ல, வாக்குரிமையை பறித்து குடியுரிமை அதிகாரியிடம் கொடுத்து அவர்கள் இரவாக வீட்டுக்கு வந்து கைகளில் விலங்கிட்டு கப்பலில் ஏற்றி வெளிநாட்டில் இறக்கிடுவாங்க. சரிப்பா, இவ்வளோ நடக்குது. கைகளில் விலங்கிட்டு கப்பலில் ஏற்றி வெளிநாட்டில் இறங்கும்போது எந்த வெளிநாட்டுக்காரன் ஏற்றுக்குவா? நம்மள நான் ஆடு மாடு கொண்டு போய் இறக்குற அறுத்துக்கு சாப்பிட்றதுக்கு, இல்லை பாலுகளுக்கு பயன்படுத்துறதுக்கு. மனுஷையா இமிக்ரேஷன் இல்லை ஒவ்வொரு நாட்டிலையும். இவர் பொலிட் பியூரோ மெம்பர் இவர். சரி, எஸ்ஐஆர் நடந்து முடிஞ்சிச்சு இல்லை? எவ்வளோ பேரை இரவாக வீட்டுக்கு சென்று கை விலங்கிட்டு வெளிநாட்டு கடத்திருக்காங்க? இப்போ கேட்கணும்ல கே பாலகிருஷ்ணன், அந்த பத்திரிகையாளர்கள் கேட்கணும். எவ்வளோ பெரிய பயத்தை ஏற்படுத்தினாங்க. சேம் இதே தான் சிஏல பண்ணாங்க. அதனால் பெரிய அளவில் என்னென்னா பாஜக எதிர்ப்பு அப்படின்றத கொண்டு போனாங்க. அதில் ஒன்று தான் நீட்டு. வந்தவொன்னு ஆச்சு, பேனா காணும். கையெழுத்து போடலான்னு பார்த்தா பேனாவை காணும். எங்கே தேடியும் கிடைக்கல. அந்த பேனா கிடச்சிருந்தா அன்றைக்கே கையெழுத்து போட்டு நீட்டுக்கு விலை கொண்டு வந்திருப்பாங்க. 5 வருஷமாக கிடைக்கல. 5 வருஷமாக கிடைக்கல.
இப்போ விஜயை தேட சொல்லிக்கிறாங்க செக்ரட்டரியேட்டில் தேடி. ஆனால் இவர் வந்து ஒரு விஷயத்தை முன் வச்சுட்டார்ல, கல்வி எப்போ மாநில பட்டியலுக்கு வருதோ அப்போ இதுக்கு ஒரு இது தீர்வு. வழக்கமாக உருட்டு தானே. ஆனால் அது எடுத்து வந்து வச்சுட்டார்ல இப்போ. யாரு? விஜய் அவர்கள் தான் சொல்கிறேன், தாவேகா தரப்புல சொல்கிறது அதுதான். ஏன் இது கலைஞர் காலத்துலேருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து எல்லாம் அவங்கள கேட்க முடியாதுல்ல, ஏன் நீங்கள் நீட்டை இது பண்ணல அப்படின்ட்டு. அவரும் கடவுள் இருந்துட்டாரு. கடவுள் நல்லா தெரிறாருப்பா. ஐயோ இது பாரு கை காலெலாம் மேலே கிரீடை வச்சுக்கிறாரு, சைடில் இது போட்டுக்கிறாரு, என்ன மாதிரி ஜொலிக்குதுப்பா காதில் கடுக்கன்லாம் அப்படின்ற அளவுக்கு போயிட்டார் அவர். கடவுள் இல்லைன்னு சொன்னால் தானே பொண்டாட்டி பத்தினி இல்லைன்னு வாங்க, இந்த வடிவேல் ஜோக் படத்தில் வர மாதிரி. நான் நீட்டை எதிர்த்தா தானே என்னை மக்களுக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்துவேன். நானும் நீட்டை ஆதரிச்சா தானே நான் மக்களுக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்துவேன், பி டீம்னுவேன். நானும் எதிர்க்கிறேன் போ. நேற்று எத்தனை பேர் சொன்னாங்க? 3 அமைச்சர்கள் சொல்லிட்டாங்க. இன்னும் அவர் வாயை திறக்கல. ஆதவ் வாயே திறக்கூடாதுன்னு நாளாவே குரான் மீது சத்தியமாக நான் இன்னைக்கு கூட வெளியில தெரியல, தர மாட்டார். திறந்தானே சொல்லிட்டாங்க, வாய் போட்டாங்க. ஏதாவது ஒன்று 8 நாள் கழிச்சு வர 7:30 2 நாளில் கொண்டு வந்துடுவார், 2 நாளில் வேணான்ட்டாங்க. அப்போது இந்த விஷயத்தில் நாங்கள் நீட்டுக்கு எதிர்ப்பு அப்படின்னு. சரி, நான் கேட்குறேன், கரப்பாம்பூச்சி போராட்டம் எதுக்கு நடக்குது? நீட்டு கொஷின் பேப்பர் லீக்கு, தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகணும், அதுக்கப்புறம் அந்த 3 கோரிக்கை. இன்னொரு கோரிக்கைகள் செத்து போனவங்க நஷ்டஈடு கொடுக்கணும், 1 கோடி ரூபா கொடுக்கணும். இங்கே என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டில்? அவங்க பண்ணுறாங்க, அதனால இங்கே பண்ணுறாங்க. அப்போ என்னங்க கோரிக்கை? நீட்டு வேண்டாம். ஏன்னா இவங்க வச்ச கோரிக்கை, இவங்க அரசியல் பண்ணதெல்லாம் நீட்டு வேணாம். அப்போ அது அப்படியே நீட்டு வேண்டான்றது திரும்பிடுச்சு. ஏங்க அவங்க வச்சுருக்காங்களா? அங்கே போராடுறவங்க வச்சுருக்காங்களா அந்த கோரிக்கையை? இல்லை. இங்கே வைக்கிறாங்க. அங்கே இல்லை. இங்கே இருக்கு இல்லை இருக்கு. தெரியுதா? இதில் சண்முகத்துக்கு அப்படியே கோபம் வருது. போராட்டத்தை தூண்டுறதான் எங்கள் வேலை. ஆமாம், உங்கள் வேலையே அதுதான். அவருமே சொல்கிறாரு, போராட்டத்தை தூண்டுறது தான் கம்யூனிஸ்ட் கட்சியோட வேலை. போராட்டத்தை தூண்டுறது இல்லை, போராட்டத்தை கையில் எடுக்கிறது, அந்த மக்களுக்கு வந்து அதுக்கு தயார்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள். தூண்டுறதுன்றது வேறு. நீங்கள் இங்கே தூண்டக்கூட இல்லை, போராடுறதுல வலை போட்டு பிடிச்சிக்கிறீங்க, ஒட்டுணி வேலை பார்க்குறீங்க. நீங்கள் ஒன்றும் தூண்டலை, அதையும் சொல்லிக்கிறேன். நாங்கள் தூண்டலை, அது கரப்பாம்பூச்சி. அப்புறம் எதுக்கு இங்கே பண்ணுறீங்க? இங்கே மாணவர்களாக போகிறோம். எந்த மாணவர் போராடுறோம்? உன்னுடைய அமைப்பு தான் கொடியை பிடிச்சின்னு போயின்னுக்கிறான், எஸ்எஃப்ஐயும் டிஒய்எஃப்ஐயும். அங்கே இவங்க இப்படி, அவங்க என்ன பண்ணுறாங்க? எப்பா எங்கள் ஆஃபீஸை திறந்து வைக்கிறவங்க, ஏன்னா அவங்கள்ட்ட ஆள் இல்லை, இங்கே கொஞ்சம் இருக்குது, அங்கே அதுவும் இல்லை. அதனால் ஆஃபீஸை திறந்து வைக்கிறேன், நீங்கள் வந்து இங்கே இது பண்ணுங்கள். ஆசாதி ஆசாதி. அங்கெல்லாம் இந்திய எதிர்ப்புலாம் வராது. திமுககாரன் சேர்ந்து ஆசாதின்னுறான் அங்கே போயிட்டு. நடுவில் வேறு விஜய் ஒலிகன்றான். என்னையா யோ பிரதமர் சொன்னால் இவனே விஜய் பற்றி பேசினா கம்மில் தலைவரை கம்முன்னு எங்கள் அஜெண்டா இது எங்கள் அஜெண்டா. உன்னை எங்கேயா பார்த்துக்கிறேன், திமுகவில் பார்த்துருப்பேன். திமுக பெருசாக போராட்டம் நடத்தலையே, நாங்கள் தான் இப்போ பங்காளி ஆகிட்டோம்ல. கம்முன்னு நான் விஜய் பேசிக்கிறேன் அவ்வளோ. இப்படி இதுதான் இவர்களுடைய இது. அப்போ இவர் இதை பயன்படுத்திக்கின்னு பின்னாடி வருவோம், சண்முகத்துக்கு பின்னாடி வருவோம். அப்போ இதுதான் இன்றைக்கி நீட்டுடைய உண்மைத்தன்மை. இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தன்மை பேசியிருந்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? 2 நாளாக திமுக ஆப்செண்ட்டாக இருந்தது, இன்றைக்கி ப்ரெசென்ட் ஆகிட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை கண்டனம் தெரிவிக்கிறார். நீட்டை ஒழிக்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்கிறாரு. கனிமொழி அவர்கள் ப்ரொட்டஸ்ட் பங்காளிகிட்ட பர்மிஷன் கேட்டிருப்பாங்க தலைவரை போ. ஆனால் நீ கரப்பாம்பூச்சிக்கெலாம் ஆதரவு இல்லை சும்மா நாங்கள் இங்கே குரல் கொடுத்துட்டோம், நாங்கள் இங்கே இப்படி பண்ணிக்கிறோம் அப்படின்னு. கனிமொழி அவர்கள் நேரில் போயிட்டு பேசினாங்களே, அரசுக்கு எதிராக பேசுனா ஆன்டி நேஷனல்னு சொல்கிறாங்க, சொல்லுவீங்களா அப்படின்ட்டு. அவங்களுக்கும் ஸ்பெஷல் பர்மிஷன். போங்க தலைவர் நான் அப்படின்னு வர இவர் யார் திரும்ப போ. இன்று ஒரு தகவலுக்கு 2-3 நாளாக காணமேன்னு தேடினுக்கிறேன். அப்புறம் பார்த்தா அங்கே இருக்கிறாப்புல, அங்கே போய் ஒரு தகவல் பேசினுக்கிறாப்புல. அப்போது பங்காளிகள்கிட்ட பிரச்சனை வரக்கூடாது, 2 நாளாக கஞ்சி கூத்தாடி பர்மிஷன் வாங்கிட்டு இப்போ போராட்டத்தை கையில். அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. உயிர்னுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அதெல்லாம் போய்கிட்டு இருக்கும். அதனால் அது மேட்டர். சொல்லக்கூடிய விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா, கற்றலை வந்து பள்ளிகள்லேருந்து கோச்சிங் சென்டருக்கு வந்துடுச்சு அப்படின்ற ஒரு கருத்தையும் உண்டு. யார்? ஸ்டாலின் அவர்கள் அதை எழுதி கொடுத்துக்கிறாங்க அவருக்கு. கற்றல் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. கோச்சிங் சென்டருக்கு ஏன் வருதுன்னா அந்த தேர்வுக்காக தயாராகிறதுக்கான இது. அப்புறம் எதுக்கு நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டர் வச்சிங்க? இதில் எதுலேயுமே எந்த பாசிட்டிவாக கொண்டு போகணுன்றதெல்லாம் கிடையாது. இப்போ மற்ற ஸ்டேட், இப்போ பக்கத்தில் இருக்கிற கேரளா இருக்குதுல்ல, அங்கே கம்யூனிஸ்ட்டுகள் டைஃபி எஸ்எஃப்ஐ போராடுது. எதாவது பார்த்தீங்க நீங்கள்? இல்லை, காங்கிரஸ்காரன் தான் போராடினுக்கிறான். அவன் காங்கிரஸ்காரனை அடிச்சு உள்ளே உட்கார வைக்கிறான். ஏன் அவங்க டைஃபி எஸ்எஃப்ஐ கம்முனுக்கிறாங்க? இங்கே என்னென்னா இவர்கள் இங்கே எதுவுமே பண்ணலை. இங்கே ஒன்றும் இல்லாமையே இருக்குது இந்த இயக்கம்.
இதை சாகா வச்சுன்னு இந்த ஒட்டுணி வேலை பார்த்துன்னுக்குறாங்க. இதில் கடந்த 5 வருஷம் நீங்கள் என்னப்பா பண்ணீங்க நீட்டுக்கு எதிராக அப்படின்னு டைஃபி எஸ்எஃப்ஐ இவரெல்லாம் கேட்டால் ஏதாவது இருக்குது? இல்லை. இல்லை. சரி, இப்போ சண்முக மேட்டருக்கு வருவோம். இது போன்ற ஒடுக்குமுறைகள் எல்லாம் வைத்தால் இந்த அரசுக்கு நாங்கள் வெளியிலிருந்து தான் ஆதரவு தருகிறோம், அதை மறுபரிசீலனை பண்ண. சரி, நல்ல விஷயம். இவ்வளோ உறுதியாக இருக்கிறீங்கன்னா உண்மையிலே பாராட்டலாம். எதுக்கு? மாணவர்கள் தன்னெழுச்சியாக போராடும் பொழுது அவர்களை போராட வர்றாங்க, அதை முறைப்படுத்தணும். மாணவர்கள் வந்தார்களா இல்லை உங்கள் கட்சியினர் வந்தார்களா? போராட்டம் அந்த இதெல்லாம் நீங்கள் சவால் விடுறீங்கன்னா போராட்டத்துக்கு பர்மிஷன் இருக்குல்ல, அதை கேட்டு வாங்கிட்டு பண்ணுறீங்களா இல்லை நேராக குச்சி பீச்சிலையும் அங்கேயும் இங்கேயும் பண்ணுறீங்களா? இந்த மாதிரி வித்தியாசம்லாம் இருக்குல்ல. அப்போ சென்னையில் இப்போ சண்முகமே முதலமைச்சராக இருந்தாலும் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா அதுக்கு சட்ட ஒழுங்கு காப்பாற்றுறதுக்கு அவர்களை கைது செய்து அங்கேருந்து அப்புறப்படுத்துவாங்க, கொண்டு போய் ரிமாண்டா பண்ணுவாங்க, அப்புறப்படுத்தி சாயந்தரம் விட்டுருவாங்க, அவ்வளோதான். இதே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே போராட்டம் நடத்தினுக்கிறாங்க, அங்கே போலீஸ் போச்சா? இல்லை. ஏன்னா அது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, அங்கே நடத்தினுக்கிறாங்க, போலீஸ் போகாது. நீ பீச்சில் அங்கே இங்கே பர்மிஷன் வாங்காமல் அது போராட்டம் நடத்தக்கூடிய இடமா இருந்தாலும் பர்மிஷன் வாங்காமல் பண்ணிங்கன்னா கைது பண்ண தான் செய்வாங்க. அதுக்கே ஒரு கோபம் வருது. இப்போ நான் கேட்குறேன், 120 நாள் அந்த ஏழை தொழிலாளர்கள் குறிப்பாக பெண்கள் தூய்மை பணியாளர்கள் போராடினாங்கல்ல, சண்முகம் என்ன பண்ணார்? இந்த மாதிரி ஏதாவது வெற்று சவால் ஏதாவது விட்டார்? என்ன பிரச்சனைனா பல விஷயங்கள் ஞாபகப்படுத்தினே இருக்கிறாங்கப்பா இவங்க அப்படின்றது தான் பிரச்சனை. சவால் விட்டாராங்க? இல்லை. 13 நாள் அங்கே அப்படியே அப்புறப்படுத்துனாங்களே கூலி படம் பார்க்கும்போது. பார்க்க போயிட்டாரா? முதலமைச்சரும் போல, துணை முதல்வரும் போல, யாருமே போய் பார்க்கல. அதை பற்றி சண்முகம் எதாவது கேட்டாரா? இல்லை. அந்த மாதிரி போலீஸ் அடக்குமுறையை பயன்படுத்தி அப்புறப்படுத்தினாங்களே, அன்றைக்கி டைஃபி எஸ்எஃப்ஐ ஏதாவது போய் அங்கே முண்டுனாங்களா? சரி, சிஐடியு செங்கொடி சங்கம் இருக்குது, என்ன பண்ணிச்சாங்க? சரி, அது கூட வேணாம். இவ்வளோ நடக்கும்போது இதே மாதிரி நாங்கள் இந்த அரசுக்கு அளித்து வரும் ஆதரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டி வரும் அப்படின்னு என்னைக்காவது சண்முகம் சொன்னாரா? இல்லை. நீங்கள் எதை கேட்டாலும் இல்லை இல்லைன்றீங்க. இருந்தால் தானே சார் சொல்கிறதுக்கு. சரி, இவங்களுக்கு ஒரு சங்கம் ஒன்று, சாம்சங் தொழிலாளர் சங்கம், நன்றி விட முதலமைச்சர் போய் சொன்னார். அன்னைக்கு சங்கம் வைக்கிறதுக்கு எதிராக நிர்வாகத்தோடு கைகோத்துக்கிட்டு அரசு இருந்தது, டிஆர்பி ராஜாலாம் இருந்தார். அன்னைக்கு இந்த இது சொன்னாரா? போராட்டத்தை தூண்டி விடுதான் எங்கள் வேலை. போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்காம பந்தலை பிச்சு போட்டாங்க தெரியுமா? அங்கே பிச்சு போட்டு அடிச்சு வச்சு இவருங்க நன்றி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பந்தலை பிச்சு போட்டு அடிச்சிருந்தாங்க. சங்கம் கொடுத்ததுக்கு நன்றினாங்க, அங்கே சங்கத்தையும் நடத்த விடாமல் பிரித்து போட்டு இன்னை வரைக்கும் சங்கம் வரல சாம்சங்கு. ஆனால் இவங்க போய் முதலமைச்சர் நன்றி சொன்னாங்க. அன்னைக்கு இந்த இதை தான் சொன்னாங்களா? சண்முகமோ கே பாலகிருஷ்ணன் யாராவது நாங்கள் அளித்து வரும் ஆதரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டியது இருக்குன்னு? இல்லை. தமிழ்நாட்டில் இந்த 5 வருடங்களில் எவ்வளவோ போராட்டம் நடந்திருக்கு. மேல்மா விவசாயிகள் மேலே குண்டர் சட்டம் போட்டாங்களாங்க. அன்னைக்கு ஏதாவது பண்ணீங்களா? இது மாதிரிலாம் அடக்குமுறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு. மாணவர்கள் போராட்டம் எவ்வளோ நடந்திருக்கு? ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? பல விஷயங்கள், ஆணவ கொலை எதிராக ஏதாவது போய் சட்டமன்றத்திலையோ இல்லை நேரிலையோ இந்த மாதிரிலாம் பண்ணுற அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் பண்ண மாட்டோம்னு. இல்லை மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, உங்கள் டைஃபி எஸ்எஃப்ஐ ஏதாவது போய் போராடிக்குதா? கவர்னருக்கு எதிராக போய் போராடிக்கிறாங்க, அங்கே தான் பார்த்துக்குறோம். ஞாபகம் இருக்குதா? ஆமாம். அங்கேயும் இந்த திமுக அரசு கைது பண்ணி குண்டுக்கட்டாக தூக்கி போட்டதெல்லாம் பார்த்துருக்கோம். இதை விட குண்டுக்கட்டாக தூக்கி போட்டாங்க. அன்னைக்கு சண்முகத்துக்கு கோவம் வந்துச்சா? போராடுகின்ற மாணவர்களை இப்படி குண்டுக்கட்டாக கைது செய்யும் காவல்துறை அடக்குமுறை அரசு நிறுத்த வேண்டும், இல்லாவிட்டால் மறுபரிசீலனை செய்ய வேண்டும்னு தெரியுதா? அவங்க வேஷம் மறுபரிசீலனை பண்ணுவாராம். கொஞ்சம் பொறுங்க, அவங்களே அவங்கள பண்ணுவாங்க. இவர் இங்கே பண்ணுறதெல்லாம் இவங்களுக்கு எல்லாருக்கும் திமுக மேலே பாசம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் ஆதரவு கொடுக்குது. டெல்லியிலேருந்து சொன்னதுனால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் எல்லாரும் மனதார திமுகவினராக இருக்காங்க. நான் சொல்லுவேன்ல அடிக்கடி, இவங்கெல்லாம் திமுகவில் சேர்ந்துட்டாங்க. இவர்களுக்கு ஊழல் ஒரு மேட்ரு இல்லை, முறைகேடுகள் மேட்ரு இல்லை, குடும்ப கட்சியாக போனது மேட்ரு இல்லை, கனிம வள கொள்ளை மேட்ரு இல்லை, மணல் கொள்ளை மேட்ரு இல்லை, டெண்டர் கொள்ளை அது இது எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, எதை பற்றியும் வாய் திறந்து பேச மாட்டாங்க. ஆனால் பெருசாக என்ன பேசுவாங்கன்னா குதிரை பேர அரசியல்னு. இப்போ நடக்கிற குதிரை பேர அரசியல் பற்றி இப்போ 4 பேர் 10 பேர்கிட்ட உள்ளே இருக்காங்கல்ல, தாவக்கா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினது, அதை பற்றி ஏதாவது வாய் திறப்பான்னு திறக்க மாட்டாங்க. இதுதான் இவர்களுடைய நிலைப்பாடு. அப்போது இவர்கள் அந்த அந்த ஆட்சி 5 வருஷத்தில் எதுவுமே பண்ணாமல்
இதை சகிச்சுக்கிட்டு போனாங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருந்தது? இன்றைக்கி திருமாவளவன் ஏன் அவ்வளோ கோவப்படுறாரு? அங்கே என்ன நடக்குது தாவேகாக்குள்ளே உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது? டெய்லி ஒரு அறிக்கை அது இதுன்னு பண்ணின்னு இருக்கீங்க. இப்போ இவர்கள் எல்லோரும் மனதார அங்கே இருக்கிறாங்க. அதுக்கு தான் நாங்கள் மறுபரிசீலனை பண்ண எதாவது ஓடலான்னு பார்க்குறாங்க. நீங்கள் எங்கே முடிவெடுக்க முடியும்? சண்முகம் அவர்களே, நீங்கள் முடிவெடுக்க முடியாது. எம்ஏ பேபி முடிவெடுக்கணும். டெல்லி முடிவு எடுக்கும். அதனால் கம்முன்னு இருங்க, அவங்க பார்த்துப்பாங்க. வைகோ கரெக்டாக அதில் அந்த விஷயத்தில் ஃபாலோ பண்ணுறாருல. போயிட்டு அவங்க அந்த விஷயத்தெல்லாம் எதுவுமே இது பண்ணல. இப்போ நீட்டுக்கு எதிரான போராட்டம் இதெல்லாம் பற்றிலாம் கேட்குறவங்க வாங்சுக்கு மகா யோகியர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. வாங்சுக்கு ஏன் பண்ணான்றதில் எஃப்சிஆர்ஏ ஒரு பெரிய காரணின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆமாம், எஃப்சிஆர்ஏ சட்டம் பற்றி நம்ம பேசியிருக்கோம். அந்நிய நிதி உள்ளக வர்றதை எப்படி, முறையில்லாமல் வருவதை எப்படி தடுக்கிறது, அதுக்கான ஒரு ரெகுலேஷன் ஆக்ட் தான் அந்த ஆக்டுன்னு. அது ஒரு பெரிய காரணம். இன்னொன்று வாங்சுக்கு அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு இந்த உச்சநீதிமன்றத்திலேயே வச்சுருக்காங்க. நேபாளம், பங்களாதேஷ் மற்றும் அரப் ஸ்ப்ரிங் போன்ற வெளிநாட்டு கிளர்ச்சிகளை உதாரணமாக காட்டி இளைய தலைமுறையினரை ஜென்சியை தூண்டிவிட்டதாக மத்திய அரசு தரப்பில் இவர் மேலே குற்றச்சாட்டே வச்சுருந்தாங்க. இதில் வாங்சுக்கு என்னென்னா ஒரு அந்த ஸ்கூல் நடத்துகிறார் சொன்னல, அந்த இது ஒரு கல்வி இது நிலையம், அந்த ஃபவுண்டேஷன், செக்மோல். செக்மோல். இது அந்த இதில் செக்மோலில் அந்த டீப் ஸ்டேட் கனெக்ஷன் தொடர்பு இவருக்கு இருந்தது அப்படின்ற மாதிரி சோனம் வாங்சுக்கு சீமோல் அமைப்பு, அந்த அமைப்பு மேலாம் குற்றச்சாட்டு இருந்தது. என்னென்னா சோனம் வாங்சுக்கும் அவர் ஃபஸ்ட்டு மனைவி ரெபகா, இவங்க 2 பேரும் இணைஞ்சு தான் அந்த அமைப்பை தொடங்கினாங்க. ஆனால் குறைந்த நாள்லேயே அது வேறு எங்கேயோ எவ்வளோ போயிடுச்சு. லடாக்கில் இருக்கிற மக்கள் அவ்வளோ நிதி கொடுத்துட்டாங்க. நிதி மற்றும் செக்மால் அமைப்புடைய இணையதளத்தில் டான் சர்ச் எய்டு என்ற அமைப்பு அதன் நிதி உதவியாளர் ஒன்றாக அது இதில் ஸ்பான்சரில் முக்கியமான யாருன்னா டான் சர்ச் எய்டு அப்படின்ற அமைப்பு. இந்த அமைப்பு ஜார்ஜ் சொராசின் ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் மற்றும் ராக்ஃபெல்லர் ஃபிலந்தெரப்பி போன்ற நிறுவனங்கள் இருந்ததாக அப்போ குற்றச்சாட்டுலாம் வந்துச்சு அந்த டைமில். இது வெளிநாட்டு நிதி ஆதாரங்கள்லாம் இவருக்கு இருக்குன்றத குற்றச்சாட்டாக வச்சாங்க. அப்போது இந்த குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் எஃப்சிஆர்ஏ விதிமீறல் இவர் பண்ணாருன்னு வந்துச்சு, நிதிகளை விதிமீறல் பண்ணாருன்னு. அதனால் அவர்களுடைய சீமோல் மற்றும் ஹெயில் அந்த அமைப்புகளில் வெளிநாட்டு நிதி ஒழுங்குமுறை சட்டத்தை மீறியதாக கணக்கு வழக்குகளில் முறைகேடு செய்ததாகவும் மத்திய உள்துறை அமைச்சகம் குற்றம் சாட்டி அதனால் அந்த செக்மோல் அமைப்புடைய எஃப்சிஆர்ஏ உரிமம் ரத்து செய்யப்பட்டது மட்டும் இல்லை, சிபிஐ விசாரணைக்கும் உத்தரவிட்டு அது நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் லடாக்கில் மாநில அந்தஸ்துக்கு நடைபெற்ற போராட்டங்களுக்கும் சோனம் வாங்சுக்கின் செயல்பாடுகளுக்கும் பின்னணியில் சர்வதேச அமைப்புகள் மற்றும் வெளிநாட்டு நிதி உதவி இருப்பதாக பல தரப்புலேருந்து குற்றச்சாட்டு அந்த டைமில் வந்துச்சு. அதெல்லாம் அவர் அதெல்லாம் கிடையாது, அது மக்களுடைய உரிமை குரலை அடக்கிறதுக்கு இது மாதிரிலாம் பண்ணாங்க அப்படி இப்படின்னு அவர் மறுத்திருக்காரு. ஆனால் இந்த இதுக்கான பல இது இன்றைக்கும் அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த நிலைமையில் தான் நான் சொன்ன மாதிரி இந்த எஃப்சிஆர்ஏ இந்த பிரச்சனை இதெல்லாம் அது இப்போ சட்டமாக கொண்டு வர போகிறாங்க. அதனால் திருத்தப்பட்ட அந்த ஒரு சட்டம், அந்த எல்லா கோபத்தை வச்சு தான் அவர் இந்த கரப்பாம்பூச்சி இதில் அவர் இணைகிறார். அவர் என்னென்னா பிரச்சனை, நீங்கள் லடாக்கு மற்ற பகுதிகளில் அவங்க ஏற்கனவே இருந்தவங்க அது எவ்வளோ பெரிய சிக்கல்லேருந்து நம்ம மீட்டு கொண்டு வந்திருக்கோன்றது. அப்புறம் அந்த 2ஆக பிரித்தது காஷ்மீரை, அதையும் அந்த மக்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு பெரிய பலரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதெல்லாம் இப்போ இது பண்ணி அமைதியாக நடந்து போய்கிட்டு இருக்குது. 2 அரசு, 1 யூனியன் பிரதேசம் அரசாக இருக்குது, போய்கிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள், பொதுமக்கள் காஷ்மீரில் துப்பாக்கி சூடு, பொதுமக்கள் மோதல், இராணுவத்தின் மீது கல்லெறிந்தனர், அப்போ இருக்கா? ஆமாம். அப்புறம் தீவிரவாதிகள் இயக்கம், அது இன்றைக்கி இருக்கா? எங்கே போச்சு? அதெல்லாம் பொதுமக்களை தூண்டி விட்டு இராணுவத்து மேலே கல்லடிப்பாங்க. இராணுவம் நினச்சா துப்பாக்கியில் சுடலாம்ல, அடி வாங்கிட்டு வருவாங்க. நீங்கள் பல வெப்சீரிஸ் பல இதில் பார்க்கலாம். கிராமத்துக்குள்ளே தீவிரவாத குழுக்கள் பூந்து மனசு இது பண்ணி அதான் அந்த ஆசாதி அந்த இதெல்லாம் பண்ணி அவர்களை மூளைச்செலவு செஞ்சு மாத்திரை எல்லாம் பண்ணுவாங்க. ஏன் இந்த பகல்காம் தாக்குதல் எடுத்துக்கங்க, அவனுங்க என்ன 120 கிலோமீட்டர் தாண்டி வந்தானுங்க, அன்றைக்கி வந்தானுங்க. அவனுங்க இங்கே தங்கி இருந்து தான் அவனுங்க சுட்டு தள்ளினானுங்க, தள்ளிட்டு தப்பிச்சு போனானுங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் அரசுக்கு துணையாக எதிர்க்கட்சி காங்கிரஸ் இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்தா இதில் என்னென்ன பண்ண முடியுமோ அந்த வேலைலாம் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் எடுத்துக்கங்க,
எவ்வளோ பெரிய இஷ்யூ அது. ம். இந்தியாவுக்கு துணையாக நம்ம இருக்கணுமா வேணாமா? கண்டிப்பாக, நிச்சயமா. வந்து நம்ம மக்களை 28 பேரை சுட்டு கொண்டுட்டு போகிறான். அதில் ஒரு இராணுவ வீரர் இந்த இதுக்கு ஹனிமூன் போனவர் அந்த அந்த இது ஆடுறதுக்குள்ளே அவர் இறந்து போயிட்டார். சுட்டு கொண்டுட்டாங்க. அந்த மனைவி கதறது நம்ம பெரிய அளவில் அது ரீச் ஆச்சு. அப்போ இந்த மாதிரி விடுறவங்களை எப்படி விடணும்னு சொல்லிட்டு உடனே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. லஷ்கர் தொய்பா அந்த அசாரியா முகமதுடைய தம்பியே அதில் செத்து போகிறான். அதில் அந்த பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதிகள் எல்லாம் வந்து அந்த இதில் இது பண்ணுறதுலாம் வந்துச்சு. அதற்கு பிறகு இவர்களால் எதாவது பண்ண முடிஞ்சதா? சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போட்டு அடித்து 9 முகாமில் நொறுக்குனாங்க. அதில் ஏதாவது இவர்கள் துணை நின்னாங்களா? நாங்கள் நிற்கிறோம், இந்த மாதிரி கேட்டான நேரத்தில் இந்திய அரசுக்கு துணையாக நிற்கிறோன்னு என்னைக்காவது ராகுல் காந்தி பேசியிருக்காரா? அவருடைய முதிர்ச்சியான அரசியல் எங்கேயாவது வெளிப்பட்டிருக்கா? ஆனால் பார்லிமெண்ட்டில் என்ன பேசுனாங்க? அங்கே வந்து சுட்டவர்கள் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்பதற்கு என்ன ஆதாரம்னு கேட்டாங்க. அப்போ இருக்கா? இது எவ்வளோ பெரிய சிக்கலை சர்வதேச அரங்களை இந்தியாவுக்கு ஏற்படுத்தும். உங்கள் பார்லிமெண்ட்டில் உங்கள் முன்னாள் உள்துறை அமைச்சர் இந்த கேள்வி கேட்குறாருங்க. நீங்களே செட்டப் பண்ணிவிட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கொஞ்சமாவது இந்த அரசோடு ஒத்து போனாங்களா? ஒரு வாரே நடந்தது, ஆப்ரேஷன் சிந்தூர் வார். அதில் எந்த அளவுக்கு இவர்கள் நம்ம இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கணும்னு இறங்கினாங்க சொல்லுங்கள். இதே 62 வாரம் 71 வாரம்லாம் எதிர்கட்சிகள் இந்த அரசுக்கு துணையாக இருக்கணும்னு இறங்கினாங்க. ராகுல் காந்தி என்னைக்காவது இறங்கியிருக்காரா? இந்த மாதிரி பல விஷயங்கள். ஒரு முதிர்ச்சியற்ற அரசியல்வாதியாக எஸ்ஐஆர் என்பது தேர்தல் ஆணையத்துடைய ஒரு தேசிய நடவடிக்கை. அதை இவர் என்ன பிரச்சாரம் பண்ணார்? இவர் பிரச்சாரத்தில் மதிமயங்கி இன்றைக்கி இந்து கட்டுரை எழுதுகிறாரு முன்னாள் முதல்வர். அதை நினைத்தாலே என் மதம் பதபாதிக்கிறதுன்னு வீடியோ போட்டார் ஒரு முதலமைச்சர். அப்போ இருக்கா இல்லையா? ஆமாம். அவர் கீழே இருக்கிற கலெக்டர்கள் என்ன போட்டாங்க? இது ரொம்ப சாதாரண விஷயம். இந்த பேப்பரில் உங்கள் அப்பா பேர், அம்மா பேர், உங்கள் வாக்காளர், அவ்வளோதான். ரொம்ப பிரச்சனை அப்படின்னு. அது ஒரு நடைமுறை, தேர்தல் ஆணைய நடைமுறை. 20 வருஷம் 25 வருஷம் ஒரு தடவை தீவிர வாக்கு திருத்த பணி நடக்கும். ஆனால் இவர்கள் எந்த அளவுக்கு அது தேச விரோத விஷயம் மாதிரி இதை கொண்டு போனாங்க. ஏதாவது நடந்ததா? இன்றைக்கி வழக்கை வாபஸ், சத்தம் இல்லாமல் வழக்கை வாபஸ் வாங்குறாங்க. எஸ்ஐஆருக்கு எதிராக போட்ட வழக்கை. இன்றைக்கி எஸ்ஐஆர் பணிகள் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிச்சா? எல்லாம் நல்லபடியாக இருக்கா? இந்த கே பாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி ஏதாவது நடந்ததா? இல்லை இவர்கள் சொன்ன மாதிரி எஸ்ஐஆர்னால நெஞ்சம் பதைத்து ஏதாவது ஆச்சா? எதுவும் நடக்கலை. அப்போ எஸ்ஐஆருக்கு எதிராக நடத்தின போராட்டங்கள் இதெல்லாம் பார்லிமெண்ட்டை ஸ்தம்பிக்க வச்சு சம்சா சாப்பிட்டீங்களே, அதெல்லாம் கனிமொழி இன்றைக்கி இவ்வளோ பெரிய தலைவி மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அன்றைக்கி என்ன பண்ணீங்க? எஸ்ஐஆருக்கு எதிராக தானே போராட்டம் நடத்துனீங்க. அன்றைக்கி மேகதாட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்துனீங்க திமுக. ஒன்றும் இல்லாத எஸ்ஐஆருக்கு எதிராக தான் பண்ணீங்க. அப்போ உங்கள் நோக்கம் என்ன? இந்த அரசுக்கு ஏதாவது வகையில் தொல்லை கொடுக்கலாம் தானே. இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்லாம் அவன் லோட்டோடு தோளான் தொபடியான் எல்லாம் எஸ்ஐஆருக்கு எதிராக எவ்வளோ பேர் பேசியிருந்தாங்க. அன்றைக்கெலாம் நம்ம என்ன பேசியிருந்தோம்? இது ஒரு மேட்ரே கிடையாதுயா, சாதாரண நடைமுறை. நீ உச்சநீதிமன்றம் தானே சொல்லி முடிச்சு வச்சுருக்குது வழக்க. தெரியுதா இவர்கள் பண்ணுறது? சேம் இதே பேட்டர்ன் தான் காக்ரோச். இது நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்லிமெண்ட்டு முற்றுகை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப டேஞ்சர். இன்றைக்கி உக்காந்துக்கிட்டு ஒருத்தர் தமிழ் பத்திரிகை அங்கே நின்றுட்டு, இதை பாருங்கள் மக்களே, இந்த போராட்டக்காரர்களுக்கு துணையாக இவர்கள் வாள் வைத்து கொண்டு இறங்கியிருக்காங்க, இவர்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, சட்டத்தில் வாள் வச்சுக்கிறதுக்கும் வேல் வச்சுக்கிறதுக்கும் அவ்வளோ உரிமை கொடுத்துக்கிறாங்க. இவங்க வந்து இப்படி இறங்கணுன்னா போலீஸ் பயந்து போய் அங்கே நின்றுச்சான். இவங்கன்னா அவ்வளோ பெரிய இது அவெஞ்சர்ஸ் அவங்க எதுவுமே பண்ண முடியாதாளா? ஒரு 4 பேர் நிற்கிறான். இவங்க தான் விவசாயிகள் போராட்டத்தில் இறங்கிக்கிட்டு காலிஸ்தான் கொடியை ஏற்றினவங்க செங்கோட்டையில். ஞாபகம் இருக்கா? தேசிய கொடியை இறக்கிட்டு வச்சு செஞ்சு விட்டாங்களா? அப்புறமா எவன் தூண்டி விட்டானோ அவன் ஊர்லேயே போய் போட்டாங்களா? எங்கே போட்டாங்க? கனடாவில் போட்டாங்க. ஜஸ்டின் ட்ரூடோ என்ன துள்னாரு? இவங்க RAW தான் பண்ணாங்கன்னு. நாங்கள் எங்கேப்பா பண்ணோம்? நாங்கள் பாட்டில் எங்கள் பாட்டுக்கு போடுறோம் வர்றோம். RAW உங்கள் ஊரில் இருக்குதா அப்படி தானே கேட்டாங்க. அவர் இல்லாத துள். ஏன்னா அவர் அங்கே 2 பெரிய அமைப்புகளுக்கு, இந்தியாவில் குழப்பம் விளைக்கிற 2 அமைப்புகளுக்கு அங்கே அவர் இடம் கொடுத்து வச்சுருந்தாங்க. கனடா தானே இவர்களுடைய புகலிடம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் துணை இருக்கணுமா வேணாம்? ஆனால் என்ன நடந்துச்சு? பெரிய அளவில் தூண்டி விடப்பட்டு, அப்போ இந்தியாவில் ஒரு பிரச்சனை வருதுன்னா எதிர்கட்சிகள் அதை எப்படி கையாளணும்? நீங்கள் ஆள் பிடிக்கிற வேலையில் பண்ணுறீங்க. அதுக்குள்ளே போய் அந்த போராட்டம் உங்களை கூப்பிட்றாங்க பார்லிமெண்ட்டுக்கு, போய் உட்காந்து பேசுங்க, இந்த போராட்டத்தை முடிச்சு வைங்கன்னு பேசுங்க. என்ன பண்ணணுன்னு? ஏங்க தர்மேந்திர பிரதான் யாதவை நீங்கள் நீக்குங்க, வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போடுங்க, வேறு நல்ல ஆளை போடுங்கன்னு சொல்லுங்கள். எதாவது பேசுங்க, ஆக்கப்பூர்வமாக பண்ணுங்கள். அவர் தான் ரிஜு கூப்பிட்றாருல, வாங்க பேசலான்னு.
ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிரதமர் வீட்டுக்கு போகிறீங்க, போராட்டம் நடத்துகிறீங்க. அதனால் இவர்கள் எல்லோருக்கும் கனிமொழிக்கும் காங்கிரஸுக்கும் இங்கே ஆவாதான், காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இங்கே ஆவாதான். அங்கே கனிமொழியும் ஜோதிமணியும் கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்லிமெண்ட்டுக்குள்ளே டிஆர் பாலு மூஞ்சி திருப்பி வரோம். யார் ஏமாத்துறீங்க? இதில் இவங்க பெருசாக கட்டுற நாங்கள் தான் முதலில் நீட்டை எதிர்த்தோம். நீங்கள் எதுக்கு எதிர்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. அதிமுகவை அடிக்கணும், அதனால் ஒரு பொய்யை கிளப்பி விட்டீங்க. நீட்டை எதை ரத்து பண்ணிடலாம், அதிமுகவில் ரத்து பண்ண முடியல, கையால் ஆகாத அரசுன்னு உருவாக்குனீங்க. அப்புறம் அதே வலையில் நீங்களே மாட்டிக்கினீங்க. இதை கொண்டு வந்து இன்றைக்கி நாங்கள் தான் முதலில் நீட்டை எதிர்த்தோம். அவங்க கனிமொழி அங்கே போய் நீட்டை முதலில் எதிர்த்தோம் நாங்கள் தான். ஏன் எதிர்த்தீங்க தெரியாது? ஆளுக்கு 2 மெடிக்கல் காலேஜ் வச்சுருந்தா நீட்டு உங்களுக்கு ஆப்படிக்குதுல்ல, அதனால் எதிர்க்க தான் செய்வீங்க. வேறு எதாவது ஸ்டேட்டில் நடக்குதா நீட்டு எதிர்த்து யாராவது பண்ணுறானா? இல்லை, இங்கே மட்டும்னா இதுதான் பிரச்சனை. நீங்கள் நீட்டு இந்த விஷயங்களில் ஊரில் இருக்கிற எல்லா சினி ஆக்டரு நடிகைகள்லாம் வந்து கொடுக்குறாங்கல்ல, இவங்க வேறு ஏதாவது மக்கள் பிரச்சனைக்கு வந்து பேசியிருக்காங்க? இல்லை. ஏன் இதுக்கு மட்டும் வராங்க? கரெக்டாக சொல்லுங்கள். எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு தமிழ்நாட்டில் சரி, இந்தியாவிலையும் சரி. எவ்வளோ பாதிப்புகள் வந்திருக்கு. யார் குரல் கொடுத்துருக்காங்க? இல்லை. இதுக்கு மட்டும் ஏன் வராங்க? இன்ஃப்ளூயன்சஸும் அதில் ஆட் ஆகிக்கிறாங்க. அப்போது ஏனென்றால் இளைஞர்கள், மாணவர்கள் இதில் இருக்காங்க. இவர்கள் தான் அவர்களுடைய பல்ஸ் இல்லை, வருமானம். ஒரு நடிகை பாராட்டினா அவங்க படம் ஓடும் போது அந்த இளைஞர்கள் பார்வை பரிவாக இருக்கும், அவங்க மேலே ஒரு பாசம் வரும். ஒரு இயக்குனர் பாராட்டினா அவர் மேலே இது வரும். இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அஜெண்டா இருக்கும். அந்த அஜெண்டாவில் இதுவும் ஒன்று. அதனால தான் இந்த பிரதீப் ரங்கநாதன் ஒரு பையங்கிறாங்க, அவன் எடுத்த படம்லாம் இளைஞர்களை நல்வழிப்படுத்துகிற படம் தான். மற்றதெல்லாம் சிரிப்பீங்களே, இது சிரிக்க மாட்டேங்கிறீங்க. நல்வழிப்படுத்துகிற ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? ஜென்சியா நீங்கள்? ஜென்சி தான். இல்லை இளைஞர் அந்த பிரதீப் ரங்கநாதன் எடுத்த படத்தெல்லாம் உங்களுக்கு உடன்பாடு இருக்கான்னு கேட்குறேன். இல்லை இல்லை, இது ஒரு ஃபன்னுக்காக. ஃபன்னா பார்க்குறதுக்கு அப்படி தாங்க தெரியும். இது வந்து ஒரு கருத்தாக மாறும், அது எண்ணமாக மாறும், அது எல்லாராலையும் கடைப்பிடிக்கப்படும். இப்படி தான் மாறுறது. அந்தந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க. வெற்றிமாறன் என்ன மாதிரி படம்லாம் எடுத்தார்? கடைசியாக ஒரு படம் எடுத்தார் பார்த்தீங்களா? லிவிங் டுகெதரு. அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு அப்பா அம்மாவை இது பண்ணிக்கும், தற்கொலை முடிவு கரெக்டுன்ற மாதிரிலாம் பாவக்கதைகள். இது எல்லாமே அவர்கள் கேர்ள் எதோங்க. பேட் கேர்ள் ப்ரொடியூசர். ஓகே ப்ரொடியூசர். புரியுதா? இது எல்லாமே என்னென்னா, அவர் ஒரு படம் எடுத்தார், பாய்ஸ்னு எடுத்தார். இவர் பேட் கேர்ளு, ஒரு பாய்ஸ். வீட்டை விட்டு வெளியில் வந்து பெட்ரோல் பங்க்கில் மோட்டர் ரூமில் வசிப்பாங்களாம். எந்த ஊர்லடா? நல்ல வேலை அந்த படம் ஓடல, இந்த பேட் கேர்ளும் ஓடல, மக்கள் நிராகரிக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமுதாய சீர்கேடை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட்கள் உள்ளே புகுத்துவாங்க. அவனுங்க சிந்தனை தான் உலக சிந்தனைன்னு கொண்டு வருவானுங்க. இவங்களுக்கு கே பிடிக்குதுன்னா கே பெஸ்ட்டுன்னு படம் எடுப்பாங்க. கேன்றது ஒரு ஹார்மோன் கோளாறில் வர ஒரு சின்ன பார்ட்டு. ஆனால் அதை கே கம்யூனிட்டி அவங்க இருக்கிறாங்க, அவங்களோட உரிமைக்கு போகிறாங்க, அது வேறு. ஆனால் அதை இவங்க பொதுமைப்படுத்தி ஒரு மாதிரி கொண்டு வருவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே நாம் ஏன் நாம வாழணும்னு கொண்டு வருவோம். அது வேறு விஷயங்களில் மோட்டிவேஷனாக கொண்டு வரணும் கிடையாது. பப்புக்கு போவாங்க, தம் அடிப்பாங்க, ஜீன்ஸு கிழிச்சிட்டு போட்டுன்னு இருப்பாங்க. இதுக்கு வந்து நாம வாழ்கிறோன்னு கொண்டு வருவோம். டான்ஸ் ஆடுறது, குடிச்சிட்டு நடு ரோட்டில் இது பண்ணுறது, இதுதான் நாம இருக்கோம். நாம இருக்கோம், நம்ம நல்ல விஷயம் பண்ணணும், ஒரு மோட்டிவேஷனாக போகணும். படம் ஓடாது. அந்த காலகட்டத்துக்கு அந்த இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து அப்படியே திணிக்கிறது, கேட்டால் அவங்க விரும்புகிறாங்கன்றது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் இந்த பிரதீப் ரங்கநாத். அவனுக்கு என்ன தெரியும் அரசியல் பற்றி? இங்கே வந்துட்டு இதுக்கு ஆதரிக்கிறான். ஏன்னா அவங்க படம் நாளைக்கு ஓடும் போது இந்த இளைஞர் கூட்டம் பார்க்கும். இதுதான் மேட்ரு. அறிவுக்கு 5 வருஷமாக அறிவு இல்லை, இப்போ தான் அறிவு வந்துக்குதா நீட்டு எதிர்க்கணுன்னு? 5 வருஷம் எங்கே போனார் அறிவு? ஏன்னா இந்த போராட்டத்தில் தன்னை இணைச்சி தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டா அது வியாபாரத்துக்கு உதவும். இன்னும் அனிருத்துலாம் வருவாங்க, மொல்லமாக வருவாங்க. இந்த பழனி கோயில் விவகாரத்தில் வந்து வழக்கை வந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும்ட்டு ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அதுக்கு வந்து ஹைகோர்ட் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும்? ஹைகோர்ட்டில் வந்து சிபிஐ விசாரணை கேட்டதுக்கு அதை பட்டியலிட சொல்லியிருக்காங்க. அது வேலை கொஞ்சம் சீரியஸாக போகிற மாதிரி இருந்தால் சிபிஐ விசாரணை பெரும்பாலும் விட மாட்டாங்க. சிபிசிஐடியே பண்ணிக்கிட்டு இருக்குது, விசாரணை போய்கிட்டு இருக்குது, நாங்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணுவாங்க. அதனால் பெரும்பாலும் இது பண்ண மாட்டாங்க. சிபிசிஐடி விசாரணைக்கு தான் போகும். சிபிஐ விசாரணை அளவுக்கு எதுவும் மெத்தனமாலாம் இல்லை, அதனால் அது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
எஸ்பி வேலுமணிக்கு அவர்கள் எதிரான வழக்கில் வந்து ஏன் அந்த வழக்கு விசாரணைக்கு அந்த கோப்புகளை வந்து நிலுவையில் வச்சிருக்கீங்கட்டு ஹைகோர்ட் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த வழக்கு எப்படி சார் போயிட்டுருக்கு? இதுக்கு பேர் தான் சிஸ்டம். நம்ம சொல்கிறோம்ல, சிஸ்டம் மாற்றணும், சிஸ்டம் மாறணும், சிஸ்டம் மாறணும்னு. இந்த கவர்மெண்ட் வந்த அப்புறம் கூட பாருங்கள், இந்த வழக்கில் கவர்மெண்ட்டாலே மாற்ற முடியல. அதான் கவர்மெண்ட்றது அதிகாரி என்பது கவர்மெண்ட்டு, அங்கே தான் மாற்றுக்கும். அறப்போர் இயக்கம் வந்து ஒரு பதிவு நேற்று போட்டிருக்காங்க. எஸ்பி வேலுமணி மேலே போட்ட அந்த வழக்கு எவ்வளோ சட்ட போராட்டம் நடத்தி எப்படிலாம் இது நிறுத்தப்பட்டதுன்னு. சென்னை கோவை மாநகராட்சி ஊழல் மீது அறப்போர் புகார் செப்டம்பர் 2018 கொடுக்குறாங்க. நெடிய நீதிமன்ற சட்ட போராட்டத்திற்கு பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை ஆகஸ்ட் 2021 எஃப்ஐஆர் போடுது. டிஎம்கே கவர்மெண்ட் வந்த பிறகு மீண்டும் சட்ட போராட்டத்திற்கு பிறகு 2 வருஷம் அவங்க ஊற போட்டு வைக்கிறாங்க. 2 வருஷம் 2 மாதம். அக்டோபர் 2023க்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிடுது. யாரா? டிஎம் கவர்மெண்ட், அங்காளி பங்காளிகள். ரூ. 98 கோடி குற்றப்பத்திரிகை தயார் செய்யப்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பியது 2 மாதம் கழிச்சு டிசம்பர் 2023. முன்னாள் அமைச்சர் வேலுமணி மற்றும் பொறியாளர்களுக்கு நீதிமன்ற விசாரணைக்கு அனுமதி கொடுத்த மாதம் கிட்டத்தட்ட 3 மாதம் கழித்து பிப்ரவரி 2024. யார் மேலே? முன்னாள் அமைச்சர் வேலுமணி மற்றும் பொறியாளர்களுக்கு நீதிமன்ற விசாரணைக்கு அனுமதி கொடுத்த மாதம் இவங்க பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனால் வழக்கில் 2 IAS அதிகாரிகளுக்கான விஜய் கார்த்திகேயன், கந்தசாமி 2 IAS அதிகாரிகளுக்கான நீதிமன்ற அனுமதியை மத்திய அரசு வழங்க வேண்டும். IASன்றதுனால வழங்கணும். அதற்கான கோப்பை தமிழ்நாட்டின் பொதுத்துறை செயலர் 2024 ஜனவரி முதல் கோப்பை அனுப்பாமலே வைத்திருந்தார். இந்த பர்மிஷன்லாம் கிடைச்சாலும் இதை அனுப்பாமல் இருந்தால் வழக்கு அடுத்தது நகராது, அப்படியே வச்சிடுறாரு. அறப்போர் இயக்கம் ஏப்ரல் 2024 முதல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்தது. ஏப்ரலில் முதல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய 2 வாரங்கள் அவகாசம் கொடுத்துருக்கு நீதிமன்றம். 2025 மீண்டும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. அது வரைக்கும் எதுவுமே நடக்கலை. மறுபடியும் 2025 நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்குறாங்க. அந்த வழக்கு ஆகஸ்ட் மாதம் 2025 விசாரணைக்கு வந்த பிறகு தான் பொதுத்துறை செயலர் 2 IAS அதிகாரிகள் ஃபைலை ஆகஸ்ட் 30, 2025 மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கிறார். அப்போது ஜனவரி 2024 இருந்து இந்த ஃபைலை அனுப்புறதுக்கே பெரும் போராட்டம் நடத்தி 2025 ஆகஸ்ட் 1 வருஷம் 8 மாதம் பொறுத்து இந்த ஃபைலு அனுப்புகிறாங்க. மத்திய அரசு மொழிபெயர்த்து அனுப்புன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபைலை ஒரு ஃபைல் வருது, அது மொழிபெயர்க்க எவ்வளோ நல்லாகும்? இவங்களுக்கு எத்தனை மாதம் ஆச்சு தெரியுமா? நவம்பர் 7, 2025 மொழிபெயர்ப்பு முடித்து மாநில அரசு மாநில அரசு பொதுத்துறை மத்திய அரசுக்கு அனுப்புகிறது. அப்போது செப்டம்பர் ஆரம்பித்தா இவங்க அக்டோபர், நவம்பர் 3 மாதம் பொறுத்து இவங்க அனுப்புகிறாங்க. மீண்டும் பிப்ரவரி 2026 இப்போ மத்திய அரசு சில விளக்கங்களை கேட்குது. அவங்க எவ்வளோ ஸ்பீடு பாருங்கள். நவம்பரில் இருந்து 5 மாதம் பிப்ரவரியில் அவங்க வந்து விளக்கம் கேட்குறாங்க. 2026 விளக்கத்தை உடனே கொடுத்துட்றாங்க. 27 பிப்ரவரி லஞ்ச ஒழிப்புத்துறை மாநில பொதுத்துறை அதிகாரிகளுக்கு அனுப்பிடுறாங்க. மீண்டும் பிப்ரவரி 2026 முதல் இன்று வரை அந்த கோப்பை மத்திய அரசுக்கு அனுப்பாமல் பொதுத்துறை செயலர் இழுத்து வச்சிட்ருக்கார் இப்போ வரைக்கும். சிஸ்டம். ஏன்? இப்போ வேலுமணி இவர்களுக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்காங்க. அதனால் இவர்கள் அந்த பொதுத்துறை செயலர் அப்படி வச்சுருக்காரு. மாநில அரசு எப்பொழுது மத்திய அரசுக்கு இந்த ஃபைலை அனுப்பும், இதற்கு பிறகு மத்திய அரசு எத்தனை காலம் எடுத்துக்கொள்ளுமோ அதற்கு பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும். அதற்கு பிறகு நீதிமன்ற விசாரணை நடைபெற வேண்டும். அதற்கு பிறகு உயர்நீதிமன்ற, உச்சநீதிமன்ற மேல்முறையீடுகள் நடைபெறணும். இந்த இடத்திற்கு வரவே இவ்வளோ போராட்டங்கள். இந்த புகாருக்கு அறப்போர் அவங்க சந்தித்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு 18, பொய் எஃப்ஐஆர் 13 அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ ஒரு விஷயத்தை நகர்த்தி விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு போகிறதுக்கே 18லேருந்து 26 எவ்வளோ 8 வருஷம். இதில் நான் விடமாட்டேன், யாரையும் உள்ளே தள்ளாமல் விடமாட்டேன்னு 5 வருஷம். 21லேருந்து 26 பங்காளி. இப்போது நீங்கள் என்ன பண்ணாலும் இனி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதுதான் இவங்க போட்டு வச்சுருக்காங்க. தூய சக்தி இதை நகர்த்துவார்களா அப்படின்னு. நீ கூட மீட்டிங் அட்டன் பண்ணல அவர் எஸ்பி வேலுமணி. அது அவங்க கட்சிக்குள்ளே வந்து பண்ண முடியாது. பேசி சலிச்சு போச்சு. அவர் ஒவ்வொரு மாட்டமாக கூட்டம் நடத்திட்டு இருக்காரு, இவங்க தனியாக கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அது எங்கே போய் முடியுமோ தெரில.
சரி சார், இன்னைக்கு ஜனநாயகன் படத்தை வந்து அமைச்சர்கள்லாம் போய் பார்த்துருக்காங்க, இவ்வளோ பிரச்சனை நடக்குது, இதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, படம் போய் பார்த்துருக்காங்கன்ட்டு அவங்க மேலே ஒரு விமர்சனம் வருது. உதயநிதி அவர்களுக்கு உட்பட பல பேர் கண்டனம் என்ன தெரிவிச்சு. பிரச்சனை நடக்குது? இந்த நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் கைது. எந்த மாணவர்கள் எங்கே பண்ணுறாங்க? எங்க சொல்லுங்க. டைஃபி எஸ்எஃப்ஐ வந்து பண்ணுகிறாங்க, அது நடு ரோட்டில் அங்கே பண்ணுறாங்க, கைது பண்ணுறாங்க. வேறு அப்படியே நாடு முழுவதும் கிளந்திருந்து போராட்டம் நடக்குதா? எதுவுமே இல்லை. ஒரு 10-15 பேர் பண்ணுறது இந்த ஊடகங்கள் திரும்பி திரும்பி எடுத்து போட்டு காமிச்சுன்னுக்குது. சண்முகம் உட்காந்துட்டு வீரவசனம் பேசினுக்கிறாரு. வேறு யாராவது பண்ணுறாங்களா? பாலநிலத்தில் ஒரு 50 பேர் உட்காந்து ஆசாதி ஆசாதி, திரும்பச் சொல்வோம் ஆசாதி, எங்களுக்கு வேண்டும் ஆசாதி அப்படின்னு அந்த ரைமிங்காக பண்ணுறாங்க. நம்புங்க, இவர்கள் எல்லாம் புதியவர்கள் அப்படின்னு. அதனை வேற அதெல்லாம் சொல்லிட்டீங்களே, வேற. அப்போ சினிமா பார்க்க போகிறாங்க. சினிமாவே பார்க்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் ஒர்க்கிங் ஹவர்ஸில் போகிறாங்க இவங்க. அவர் நேற்று எல்லாம் முடிச்சுட்டு தான் போய் பார்த்துட்டு வந்துட்டார். இவங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் போகிறாங்க. சரி, போகிறாங்க, நடிக்கிறாங்க, எதை பண்ணுறாங்க. இதை கேட்குறீங்களே, எங்கள் ஞாபக மருதி மேலே உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கையா? நாங்கள் வந்து என்ன படம் அது, அந்த இவருது ஆட்டோகிராஃப், ஞாபகம் வருதே ஞாபகம் வராது. அங்கே போராடிட்டு இருக்கிற போது போய் கூலி படம் பார்த்துட்டு வந்தீங்களே, ரிவ்யூ போட்டிங்களே, மறந்துட்டோமா? ஜெய் பீம் படம் பார்க்கல? அப்புறம் அந்த இவர் அந்த வாழை, எத்தனை படத்துக்கு பார்த்துட்டு ரிவ்யூ எழுதியிருந்தீங்க. அப்போல்லாம் இதெல்லாம் நடக்கலையா? அப்போ அரசு கரெக்டாக இருந்து எப்போ எல்லாம் முடிச்சிச்சா, எல்லாம் எந்த வேலையும் இல்லை, எந்த வேலையில் ஐயா எல்லாம் முடிச்சிட்டோம், பக்காவாக இருக்கும், படம் பார்க்க போகலாமா அப்படின்னு. வாக்கிங் போகும்போது மா சுப்பிரமணியத்தில் என்ன கேட்டீங்க? மாமன்னன் படம் எப்படி ரிவ்யூ இருக்குது தானே கேட்டீங்க. அதனால் நீங்கள் செய்யாததெல்லாம் அவங்க ஒன்றும் செய்யலை. நாடு அந்த தூய்மை பணியாளர்கள் அவ்வளோ பிரச்சனை, போராட்டம் பற்றிக்கிட்டே இருக்குது, அடி அவங்கள அப்புறப்படுத்துகிறேன்னு போலீஸு தாக்குதல் இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் கூலி படம் பார்த்துட்டீங்க. குறைந்தபட்சம் அவங்கள கூப்பிட்டு கூட பேசலை. அதில் நீங்கள் தான் பேசலை, துணை முதல்வராக பேசணும். ஆனால் யாருமே தேவையில்லை. KN நேரு போகல, யாருமே பண்ணல. சேகர் பாபு உட்காந்து சீன் போட்டு இருந்தார். அவர் இருக்கிற பிரச்சனையை பெருசாக்கி விட்டார். யார் நீ இந்த இது அதுக்கெல்லாம் நான் பார்த்து தர முடியாது, அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படி இப்படின்னு இல்லை, அதெல்லாம் கிளப்பி விட்டார். அப்போது நீங்களாம் சினிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்க வந்தால் சட்னி. இப்போ சார் ரொம்ப அழகாக அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைகேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. மைகேம் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கும் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.